தம்பி பிளாக்ல டிக்கெட் இருக்கு 2000 தான் வாங்கிக்கிறியா? நான் இவங்க ஆடுற டெஸ்ட் மேட்ச் நான் ஃபோன்லேயே பார்த்துட்டு போயிடுவேன். அதுவும் கரெக்டு தான் தம்பி. சின்ன எவ்வளோமே டிக்கெட் வாங்க மாட்டேன் சார். நான் ஃப்ளமிங் ஃபோன் பண்ணி ஹலோ ஃப்ளமிங் ஜி, எவனுமே இங்கே சிஎஸ்கே டிக்கெட்டே வாங்க மாட்டேங்கிறான். ஆ ஆ ஆ ஓகே ஜி ஓகே ஜி. தம்பி யாருக்கும் தெரியாத ரகசியம்னு சொல்கிறேன். அடுத்த மேட்ச் தலை தான் கேப்டன். ருத்ராஜ் அடிபட்டுச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த சீசனே விளாட மாட்டாப்புல. போன மேட்ச் தான் நான் ருத்ராஜ் இல்லைண்ணா. இதெல்லாம் உண்மையாண்ணா? தம்பி நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு இப்போ ஃபோனை பாரு வந்திருக்கும். என்னண்ணா சொல்கிறீங்க? உண்மையாக தானே நீங்கள் சொன்னது உண்மையாச்சுண்ணா? அதுதான் தலை வராருன்னு பயங்கரமாக டிக்கெட் ரேட்லாம் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தலை வராரு வேறு லெவலில் இருக்கும். அவர் கேப்டன்சி பண்ணிலாம் முன்னாடி பார்த்தது இப்போல்லாம் வெறித்தனமாக பார்ப்பாங்க. டிக்கெட் ரேட்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே கேட்கும் போது எனக்கே கூஸ் பம்ப் ஆகுது. பார்த்துக்க என்னண்ணா பார்த்துக்க சொல்கிறீங்க? மறந்துடாத. அப்புறம் ரேட்டு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும். டட்டு புட்டுன்னு வாங்கிக்கோ. அண்ணங்கிட்ட தான் இருக்குது டிக்கெட்டு. சரிண்ணா, இப்போ எனக்கு ஒரு டிக்கெட் தந்துருங்கண்ணா. இதான் 12,000 ரூபா டிக்கெட்டு. என்னண்ணா சொல்கிறீங்க? 12,000? இப்போ தானே 2,000 சொன்னீங்க. பின்ன தலை வாராருன்னா சும்மாவா வேற லெவல்ல பாத்துக்கோ. அப்படி உள்ள என்ட்ரி என்ன போட்டு வச்ச எப்படி போடுவாங்க அதெல்லாம் பாத்துக்க. தந்துருங்கண்ணா. சரி ஓகே.